தன்னோட காதல் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படி சொல்லி அவங்க அப்பா இதை முடியாதுன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக அவங்க அப்பாவே இந்த பொண்ணு கொலை பண்ணியிருப்பா. இதெல்லாம் ஊர் மக்கள்கிட்ட இருந்து மறைச்சிருப்பா அப்படிங்கிறதையுமே போன பாட்டிலே சொல்லியிருப்பேன். இப்போ அவங்க அப்பாவை நினைச்சிட்டே இவ வாழ்ற மாதிரி அந்த ஊர் மக்கள் முன்னாடி எல்லாம் ஒரு பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த பொண்ணுக்கு அவன் விரும்பின பையனவே கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அந்த பொண்ணு நிம்மதியா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோயில்ல வர வச்சு ரெண்டு பேரும் பாக்குறாங்க. அப்ப ஹீரோ திடீர்னு என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொண்ணு எனக்கு யாருன்னே தெரியாது, யாரை நீங்க கூட்டு வந்து நிறுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அங்க இருக்க ஊர் மக்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க அம்மா உன்னை லவ் பண்ணதே பெருசு, கூத்தாடின்னு தெரிஞ்சும் நாங்கெல்லாம் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சது எங்க அம்மா விரும்பினாங்கிறதுக்காக மட்டும்தான் அப்படிலாம் சொல்லி எல்லாரும் பேசவும் அப்ப ஹீரோ சொல்றான், அப்ப இந்த கோயில் முன்னாடி சத்தியம் பண்ண சொல்லுங்க, நான் தாலி கட்டணும்னு ஹீரோயின் வந்து சத்தியம் பண்ணிடுறா. அன்னைக்கே ஹீரோ வந்து அவளை வந்து தாலி கட்டி நைட் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடறாங்க. இப்போ ஹீரோ வந்து அந்த ரூம்ல வர்றதுக்கு முன்னாடி ஹீரோயின் வந்து அங்க ஹீரோயின் இருக்கிறதா நினைச்சு அவ பாட்டுக்கு தனியா பேசிட்டு இருக்கிறத வெளியிருந்து ஹீரோ பார்த்துட்டு, உண்மையாவே நீ பைத்தியம் ஆகிட்டு இது எல்லாத்தையும் ஊர் மக்கள் முன்னாடி சொல்றேன் அப்படி சொல்லி சொன்னதும் ஹீரோயின் வந்து நான் உங்க கூட சேர்றதுக்காக தான் எங்க அப்பா வரைக்கும் கொன்னேன் அப்படிங்கிற எல்லா உண்மையும் ஹீரோ கிட்ட சொல்லிடுறா. இதுக்கப்புறம் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ட் 3ல பார்க்கலாம்.